ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சார்ய மதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து வியாசவிசாலபுத்தே பொல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரதத்தைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபः. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரத கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரகித பிரஜானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். பேஜ் நம்பர் 99. ததா பிராணாஹம் கௌணி அசம்பவாத் தது பிரகாஷ் பிராக்ஸ்ருதே ச தது பூர்வகத்வாத்வா ச. கௌணி அசம்பவாத் விரோதः ஆபாசः. அதாவது சுருதி வாக்கியத்தில் முரண்பாடு இல்லை, கான்ட்ரடிக்ஷன் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ந பிரமாண தோஷகா பிரமாத்ரு தோஷகா. இதான் ரகசியம். புரிஞ்சிக்கிறதுல தப்பாக புரிஞ்சு, சாஸ்திரத்துலேயோ குரு உபதேசத்துலேயோ பிரச்சனை இல்லை. நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அதை தப்பாக நான் புரிஞ்சுக்கிறேன். வியாசர் ஏகதேசிக்கு பதில் சொல்கிறாரு. இந்த பிராணன்றது இந்திரியங்கள் முக்கிய உற்பத்தி அல்ல. ஏகதேசி என்ன சொல்கிறேன்னா கௌணி உற்பத்தி, அமுக்கிய உற்பத்தி, அனுற்பத்தி. உற்பத்திக்கு ஆப்போசிட். இது உற்பத்தி கிடையாது அப்படின்ற ஃபிகரேட்டிவ்லி செகண்டரி மீனிங். சதபத பிரமாணத்தில் சொன்ன மாதிரி இது முக்கிய உற்பத்தியாக எடுத்துக்கூடாது. பிரம்மத்துக்கிட்ட இருந்து டைரெக்டாக இந்த உற்பத்தி ஆகலை, செகண்டரி மீனிங் எடுத்துக்கணும். அப்படி ஏகதேசி கொள்கை. இந்த இந்திரியங்கள் ஜனனம் என்பது இல்லாஜிக்கல். அது சங்கராச்சாரியார் வியாசாச்சாரியார் இந்த சூத்திரத்தில் அவன் சொல்கிற விஷயத்தை நிராகரணம் பண்ணுறார்.
ஏகதேசி சொல்கிறது ராங். அனாதி, நாட் பார்ன், ந உற்பத்தி. இது ஏகதேசியோட வாக்கியம். அதாவது சொல்ல வருவது என்னன்னா, நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது நாட் பிரம்ம காரியம். இந்த பிராணன் இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, அது இந்த பிரம்ம காரியம் இல்லை. இந்திரியங்கள் பிரம்மத்திலிருந்து வரவில்லை. அது அனாதி. அனாதினா அனாதை கிடையாது, முன்னாடியே இருக்கு. இப்போ சப்போஸ் அவன் சொல்கிறது ஒரு சமயம் ரைட்டாக கூட இருக்கலாம், சரியாக கூட இருக்கலாம். ஏகதேசி சொல்கிறது அனாதி, உற்பத்தி ஆகலை, நாட் பார்ன். அந்த பெரிய பையன் பிறக்கும்போது சின்ன பையன் நாட் பார்ன், கரெக்டு தானே? பெரிய பையன் பிறக்கும்போது சின்ன பையன் பிறக்கலை இல்லையா? அவன் பிறக்கும்போது சின்ன பையன் எப்படி பிறப்பான்? பிறக்கலை, நாட் பார்ன். அந்த மாதிரி இல்லை, அப்படி சொல்லலாமே, அப்படி எடுத்துக்கலாமே. நான் உற்பத்தி, அதுதான் ஜீனியர்ஸ், சங்கராச்சாரியரோட ஜீனியர்ஸ். அதாவது நீ சொல்கிற முண்டக உபனிஷத்து 2:1-3 சொல்கிறது ஏதஸ்மாத் ஜாயத்தே பிராணகா மனகா சர்வ இந்திரியானிச்ச. எல்லாம் பிரம்மத்துக்கிட்ட இருந்து தான் தோன்றியது. இந்திரியங்கள், மனசு, சர்வ இந்திரியம், அப்படி உபனிஷத்து வாக்கியம் இருக்குது. அதே முண்டகத்தினுடைய ஆரம்பத்தில் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது? முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன? முண்டக உபனிஷத்தினுடைய எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு? அங்கே யார் சிஷ்யர், அங்கே யார் குரு? முண்டக உபனிஷத்தில் குரு யார், சிஷ்யர் யார்? அங்கிரஸ், இன்னொருத்தர் சவுனக்கா. யாரோ ஒருத்தர் குரு சிஷ்யன்னு சொல்லிட்டு போங்களே, இதுக்கு என்ன 10 மார்க்கு கொஸ்டினா இது? சவுனக்கர். யார் கேள்வி கேட்டா குரு கிட்ட? சிஷின் கேள்வி கேட்டான்னு சொல்ல, இல்லைன்னா சவுனுக்கரா இல்லை அங்கீரசான்னு புரியலன்னா சிஷின் கேள்வி கேட்டான்னு அப்படியாவது புத்திசாலித்தனமாக சொல்லலாம்ல. என்ன அந்த இது போகா போறலை போல இருக்கு, இல்லை போகா சாப்பிட்டு போதையில் இருக்கு. அந்த குரு கிட்ட கேட்டதுனால குரு என்ன பண்ணுறாரு? உபனிஷத்து முழுக்க அதற்கான பதில் கொடுக்கப்படுறது தான் உபனிஷத்து இல்லையா? இப்போ நம்ம பார்த்துருக்க உபனிஷத்துலாம் முதல்ல ஒரு குரு கேள்வி கேட்டதுனால அதுக்கான பதிலை கொடுக்குறாரு. என்ன கேள்வி கேட்டான்? சவுனுக்கா என்ன கேள்வி கேட்டான்? ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி. என்ன அருமையான, இப்படி இல்லாம கேட்கணும் புள்ள. எதை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததற்கு சமமாகுமோ குருநாதா, அதை சொல்லுங்க அப்படின்னு. கஸ்மின் பகவே விஜ்ஞாத்தே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி இதி. எதை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகும். ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி. சிஷ்யனோட கேள்வி. குருவோட பதில் எப்படி இருக்கும்? பிரம்ம விஜானேன சர்வ காரிய விஜானம் பவதி. அது பதில். ஒன்றத்தை இப்போ ஃபிசிக்ஸ் தெரிஞ்சால் ஹிஸ்ட்ரி தெரியாது, ஹிஸ்ட்ரி தெரிஞ்சால் கெமிஸ்ட்ரி தெரியாது. இப்போ நம்ம முன்னாடி படித்ததெல்லாம் தெரிஞ்சு இந்த தலைமுறை இருக்க கம்ப்யூட்டர் தெரியாது.
இந்த கம்ப்யூட்டர் வந்த உடனே படித்த ஜனங்கள்னு சொல்கிறல ஒரு குரூப்பு, அதில் 80% அன்எஜுகேட்டடாக போச்சு. ஏற்கனவே நம்ம எஜுகேட்டடாக இருந்தோம் நாடு முழுக்க. இங்கிலீஷ் தெரியாதனால டோட்டல் கண்ட்ரியே அன்எஜுகேட்டடாக ஆயிடுச்சு. இங்கிலீஷ்காரன் பண்ண சதி, டோட்டல் இந்தியாவில் அன்எஜுகேட்டடுன்ட்டான். ஒரே காரணம், அந்த பிளம்பருக்கு எலக்ட்ரீஷியனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவ்வளோதான். அதனால் அன்எஜுகேட்டட். இப்போ என்னடானா சமீபத்தில் இந்த 200 வருஷத்தில் இந்த படிச்சுக்கிட்டே வந்ததுங்கள, 4th போயிடும், 8th போயிடும், 12th போயிடும், அப்புறம் பிஏ படிக்கும். அப்படிலாம் ஒரு 2 ஜென்ரேஷனாக வந்ததில்ல, அந்த முன்னாடி உள்ள ஜென்ரேஷன். அந்த ஜென்ரேஷன்லாம் கம்ப்யூட்டர் தெரியாது, அன்எஜுகேட்டடாக போயிடுச்சு. இதுலேயே இப்போ ஒரு 10% தான் எஜுகேட்டட், மீதெல்லாம் அன்எஜுகேட்டட், கம்ப்யூட்டர் தெரியாது. புரியல? இப்போ உங்கள் பையன் பேரன் காலத்தில் வந்தீங்கன்னா நீங்களாம் அன்எஜுகேட்டடாக ஆகிடுவீங்க. ஏன்னா கம்ப்யூட்டருக்கு அடுத்த ஒரு எஜுகேஷன் வரும். புரியல? அப்போ இந்த எஜுகேஷன் இருக்க பர்மனண்ட் எஜுகேஷன், பிரம்ம வித்யா. தேர்ஃபோர் பராவித்யா. அதெல்லாம் என்னது? அபராவித்யா. நம்மால் எவ்வளோ பெரிய ஆள் பாரு. நீ என்ன வேணால் கண்டுபிடி ராஜா, அது எந்த காலத்தில் சொன்னாலும் அதுக்கு பேர் அபராவித்யா. நீ கம்ப்யூட்டர் சொல்லு, இல்லை வேற என்ன வேணால் சொல்லு, அதுக்கு பேர் அபராவித்யா. அப்போது நியூ எஜுகேஷன் பாலிசி சிஸ்டம் எப்படி வரும்? பராவித்யாவோட அபராவித்யாவை சேர்த்துப்போம். அந்த அபராவித்யாவில் எத்தனை வித்யாவனை சேர்த்துக்கலாம். மாடர்ன் எஜுகேஷன், மாடர்ன் மெடிசன்ஸ், அதை கூட சேர்த்துக்கலாம் நம்ம. ஆனால் அபராவித்யா இருக்கணும். புரியுறதுல? அப்போது பிரம்மன் தான் எல்லாத்துக்கும் காரணம் இருக்கிறது. ஏன் இதெல்லாம் சொல்கிறீங்க? ஏகதேசி என்ன சொல்கிறான்? இந்திரியங்கள் அனாதி, பிரம்ம காரியம் கிடையாது அது அப்படின்றான். ஓகே. ஆனால் உபநிஷத்து என்ன சொல்கிறது? ஏதஸ்மாத் ஜாயத்தே பிராணஹா அப்படி சொல்கிறது. அங்கே அவன் என்ன கேள்வி கேட்டானோ அந்த கேள்விக்கு கண்டினியூ பதில் இது இல்லையா? சர்வ இந்திரியமும் இதில் தான் உற்பத்தி ஆகிறது, கரெக்டாக இருக்கிறது. ஆனால் இவன் வேறு மாதிரி சொல்கிறான். கவுனி அசம்பவாத். வியாசாச்சாரி சொல்கிறாரு, தம்பி நீ சொல்கிறது தப்பு, அசம்பவாத், அப்படிலாம் நடக்காது. ஓகே. அவன் கவுனின்றான். கவுனின்னா அனுற்பத்தி, அனாதி, இந்திரியங்கள் உற்பத்தி ஆகலை, அது ஏற்கனவே இருக்கிறது, சதபத பிராமணம் மாதிரி அப்படி. அப்போ இந்திரியங்கள் பிரம்மத்திலிருந்து வராது போல ஆகிடும். இந்திரியங்கள் சீமிங்கலி பார்ன், அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ரியலி பார்ன், முக்கிய உற்பத்தி, ந கவுன உற்பத்தி, நாட் சீமிங்கலி உற்பத்தி. ஏதஸ்மாத் ஜாயத்தே பிராணாகா, முண்டகோபனிஷத். அப்போ இதனிலிருந்து பிரம்மத்திடமிருந்து இந்திரியங்கள் தோன்றின. சரி, இதுக்கு என்ன சொல்கிறீங்க? சிருஷ்டே பூர்வே பிராணஹா ஆசீத், அப்படி சதபத பிராமணத்தில் சொல்கிறத அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அப்போ சங்கராச்சாரியார் சொல்கிறாரு, கரெக்டு தான், அதுவும் கரெக்டு தான். ரெண்டும் கரெக்டு. ஒன்று அது இருக்குன்னு சொல்லு, இல்லாட்டி இது இருக்குன்னு சொல்லு. ஆசீத், ஏற்கனவே பிராணன் இருந்தது, பிராணன் உற்பத்தி ஆச்சு. இப்போ எதை எடுத்துக்கிறது? ஏதாவது ஒன்று தான் எடுத்துக்க முடியும், ரெண்டு சொல்லக்கூடாது, ஒன்று தான் சொல்லணும். ஓகே. அப்போ பிரளய காலே ஆசீத்,
பிரளய காலே ஆசீத். இந்த பிராணன் பிரளய காலே ஆசீத் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணு. அக்ரே ஆசீத் சொல்கிற இல்லையா, அந்த பிரளய காலே ஆசீத்துன்னு கன்வெர்ட் பண்ணிக்கோ, கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த ஹோல் பிரபஞ்ச சிருஷ்டி இருக்கு இல்லையா, இது வரத்துக்கு முன்னாடி பிராணன் இருந்ததா இல்லையா, இந்திரியங்கள் இருந்ததா இல்லையா, இருந்தது. ஆசீத். ஏன் எப்படி எப்படின்னா இந்த சிருஷ்டி என்ன சிருஷ்டி, இது ஸ்தூல சூக்ஷ்ம காரண சிருஷ்டி சொல்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்க இந்த சிருஷ்டி என்னது? இப்போ ஆன்சர் தான் சொல்லிட்டேனே, ஸ்தூல சிருஷ்டி. ஸ்தூல சிருஷ்டிக்கு முன்னாடி சூக்ஷ்ம சிருஷ்டி இருந்ததா இல்லையா? இருந்ததா இல்லையா? இருந்தது. ஓகே, அப்போ சூக்ஷ்ம சிருஷ்டியில் ஆசீத். சூக்ஷ்ம சிருஷ்டினா என்ன? பிரளய காலே ஆசீத். பிரளய காலே ஆசித்துன்னு என்ன? விராட் இல்லைன்னு அர்த்தம். இந்த ஹோல் பிரபஞ்சம் யூனிவர்ஸு அது பிரளயத்தில் ஒடுங்கெடுத்து ஆச்சா. ஓகே, நீ டெய்லி படித்து நித்தியப்படி தூங்கி எழுந்துக்கிறதுக்கு என்ன பிரளயம்? நித்திய பிரளயம். நம்ம தூங்கி எழுந்துக்கிறதுக்கு பேர் நித்திய பிரளயம். பிரம்மாஜி தூங்கி எழுந்துக்கிறதுக்கு பேர் அல்ப பிரளயம். பிரம்மாஜி தூங்கி எழுந்துக்கிறதுக்கு பேர் என்ன? அல்ப பிரளயம். பிரம்மாஜியே க்ளோஸ் ஆகிட்டார்னு வச்சுக்கோ, எல்லாருமே 100 வயசு தானே இருக்க முடியும், அதுக்கு பேர் மகா பிரளயம். புரியுதுங்களா? அப்போ இப்போ வந்து சங்கல்பத்தில் பிரதம பாதே பிரதம பாதே பிரதம பாதே பிரதம பாதே அப்படி சொல்கிறோமே, அந்த பிரதம பாதே எவ்வளோ வருஷம்? ஒரு 1,08,000 வருஷம். அந்த பிரதம பாதே சொல்கிறோம்ல, அது என்னன்னா 1,08,000. அதில் இப்போ எவ்வளோ ஆயிருக்க? கல்யாப்தி எவ்வளோ? 5126. அந்த புக்கில் போட்டிருக்கு பாரு, உனக்கு கொடுத்த புக்கை, அதை அங்கேயே காசிலே தொலைச்சிட்டேஞ்சி அப்படி சொல்லக்கூடாது. புரியுதா? அந்த புக்கை வந்து காட்டிட்டு போனோம். அப்போது அந்த புக்கில் எழுதியிருக்கு, கஷ்டப்பட்டு நம்பர்லாம் எழுதியிருக்கு. அப்போ அதில் வந்து சங்கல்பம் சொல்லும் போது பிரதம பாதேன்றான 1,08,000. பிரதம பாதம்னா சதுஷ்பாதம் இருக்கு இல்லையா, 4 சேர்ந்து தான் 1, ஒரு பங்கு தான் சொல்கிறோம் நம்ம. நீ பயந்து போயிடுவேன்றதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவங்க. அப்போ 4 கூட்டினா எவ்வளோ? 4,32,000 வருஷம் வந்து ஒரு சதுர்யுகம். பிரம்மாஜிக்கு வந்து ஓகே ஒரு சதுர்யுகம். துவாபர யுகம்ன்றது எவ்வளோ வருஷம்? ஒரு கலியுகம் இன்ட்டு 2. திரேதா யுகம் நேற்றுக்கு போனோம்ல, அந்த பண்டிட் சொல்லிகிட்டே இருந்தான் பாரு, இது திரேதா யுகத்தில் பிராச்சீன கோயில், திரேதா யுகத்தில் இருக்கிறது, திரேதா யுகத்தில் இருக்கிறது. இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம்ல அயோத்திக்கு, ராமர் எந்த யுகத்தில் இருந்தார்? திரேதா யுகத்தில் இருந்தார். அப்போ கலியுகம் இன்ட்டு 3 திரேதா யுகம். கிருதயுகம் சத்தியம் மாத்திரம் பேசுகிறாங்க, பொய்யே பேசலை. அப்படிப்பட்ட ஒரு யுகம் இருக்க, அது கலியுகம் இன்ட்டு 4. புரியுதா? அப்போ 4,32,000 பார்த்தீங்கன்னா 43,20,000 வரும் டோட்டல் பண்ணால். அதுதான் ஒரு சதுர்யுகம். புரியுதா? கலியுகம்
துவாபர யுகம், திரேதா யுகம், சதுர்யுகம், 4 யுகம் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம். அது 43,20,000 வருஷம். புரியுதா? அந்த மாதிரி 1000 வருஷம் கொண்டது பிரம்மாஜி ஒரு ஸ்லீப். 1000 வருஷம் 1000 சதுர்யுகம் தூங்கி போயிடுவார். 1000 சதுர்யுகம் முடிச்சுட்டு இருப்பார். இப்போ பிரம்மாஜி தூங்குறாரா முடிச்சுட்டு இருக்காரா? பிரம்மாஜி தூங்கிட்டு இருக்காரா முடிச்சுட்டு இருக்காரா? ஏன்? நாமெல்லாம் முடிச்சுட்டு இல்லாட்டி பிரளயத்தில் போயிட்டு இருப்போம். புரியுறதா? ஒடுங்கியிருப்போம். புரியுறதா? எத்தனை பிரளயமானாலும் அதே ஜீவதான் உருவானலாம் பெருசாக படிச்சுமே, அதுக்குள்ளே அதை மறந்துடக்கூடாது. ஓகே, அப்போது எவ்வளோ அழகு பாரு சொல்கிறாரு. அந்த சதபத பிராமணத்தையும் விட்டு கொடுக்கல அவர். அக்ரே ஆசித்துன்றது சொல்கிறாரு. இந்த பிராணன் இந்திரியங்கள் சொல்கிறோமே, அது ஸ்தூல சரீரமா சூக்ஷ்ம சரீரமா? இந்திரியங்கள், சென்சஸ், புலன்கள் ஸ்தூல சரீரமா சூக்ஷ்ம சரீரமா? சூக்ஷ்ம சரீரம். இப்போ மாண்டூக்கிய காரிக்கா வா. ஃபஸ்ட்டு பேர் என்ன? விஸ்வ விராட். செகண்ட் பேரு தைஜச இரண்ய கர்ப்ப. மூணாவது பேரு பிராஜ்ஞ அந்தர்யாமி. நாலாவது பேரு கிடையாது. புருஷா துரியம், பரமஹம்சனுடைய லட்சியம். அதுதான் பிராத்தஸ்மரண சொல்கிறோம். பரமஹம்சனுடைய லட்சியம் என்ன? துரியம். புரியுறதுல? அப்போ இந்த ஸ்தூல விஷயம் இருக்க விஸ்வ விராடு. விஸ்வன்றது தனிப்பட்ட உபாதி, டோட்டல் உபாதி விராட் ஸ்தூலம். அப்போ இரண்ய கர்ப்பன் பிரம்மாஜி அவர் எந்த சரீரத்தை சேர்ந்தவர்? அவர் எதை சேர்ந்தவர்? இரண்ய கர்ப்பன் தான். எதை? ஸ்தூலமா சூக்ஷ்மமா? சூக்ஷ்மத்தில் வந்த சிருஷ்டியில் வந்த முதல் சிருஷ்டி யாருன்னா பிரம்மாஜி. ஆசீத். அவரும் எங்கேருந்து வந்தார்? அவரும் உற்பத்தி தான். எதுக்கிட்ட இருந்த இப்ப பேசின்னு இருக்க வார்த்தையில சொல்ல, அந்தர்யாமிலிருந்து வந்தார். அந்தர்யாமிலிருந்து வந்தார். புரியுதா? ஈஸ்வரன்லேருந்து வந்தார். பிரம்மசூத்திர வாக்கியத்தை சொன்னா பிரம்மத்திலேருந்து வந்தார். சகுன பிரம்மத்திலேருந்து வந்தார் இரண்ய கர்ப்பன். புரியுதா? அப்போ இரண்ய கர்ப்பன் தான் சிருஷ்டியை படைக்கிறார். இந்த விராடை படைச்சது யாரு? படைச்சதுன்னா இரண்யகர், பிரம்மாஜி. அப்போ பிரம்மாஜி படைச்சதுனால அது சூக்ஷ்ம சரீரம் இருந்தனால, அவரோடைய இருந்ததுனால சதபத பிராமணன் அக்ரே ஆசீத். எதனுடைய அக்ரே ஆசீத்? விராடு கரெக்ட் பண்ணும்போது சூக்ஷ்மம் அக்ரே ஆசீத். விராடுக்கு முன்னாடி இருந்தது. அப்படி எப்படி? எவ்வளோ ஜீனியர்ஸ் பாருங்கள். எத்தனை கணக்கு, எத்தனை லாஜிக்கு. புரியுதா? இப்போ இதெல்லாம் விவகாரிக சத்தியம். சாஸ்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லும் சப்தமும் இம்பார்ட்டன்ட். டேக் ஃபார் கிராண்டட் பண்ணக்கூடாது. பதம், பதார்த்தம், மோக்ஷம். தேர்ஃபோர் வியாசாச்சாரிய சொல்கிறாரு 2:4:2 கௌனி அசம்பவாத். அது நீ சொல்கிறது இந்திரியங்கள் கௌனி கிடையாது, முக்கியம். அனுத்பத்தி கிடையாது, உற்பத்தி. கௌனி அசம்பவாத், அனுத்பத்தி ந சம்பவாத். புரியுறதா?
இரண்டாவது நிலை ஃபிகரேட்டிவ்லி செகண்டரியாக இந்த இந்திரியங்களை சொல்லாத, அது பிரம்மத்திடமிருந்து தான் உண்டானது அப்படின்றத கன்க்ளூட் பண்ணார். அப்போ ஏகதேசியோட கன்க்ளூஷன் உற்பத்தி கௌனி அனுற்பத்தி முக்கியாக. சித்தாந்தியோட பதில் உற்பத்தி முக்கியாக அனுற்பத்தி கௌனி அப்படி சொல்கிறோம். ஓகே, தேர்ஃபோர் கௌனி அசம்பவாத். கன்க்ளூஷன் என்ன? இந்திரியங்கள் உற்பத்தி ந அனுற்பத்தி. சங்கராச்சாரியர் தான் எல்லாமே எடுத்து கொடுப்பார். அவருக்கு நம்ம ஞாபக சக்தியெல்லாம் சேர்த்து அவருக்கு இருக்கு. என்ன சொல்றாரு? கௌனி அசம்பவாத். உன் புக்கில் 2, 3, 3 சூத்திரத்தை பாரு. புக்கு வச்சிருக்கீங்களா பாரு. 2, 3, 3 2வது அத்தியாயம் 3வது பாதம் 3வது சூத்திரம் இருக்கா? கௌனி அசம்பவாத் இருக்கா? ஏன் 2 தடவை சொல்ற அப்படின்றாரு சங்கராச்சாரியர். நம்ம ஏன் சொல்றதில்ல? நம்ம தான் நேத்தி சொன்னதை மறந்துடுவோமே. இது நம்ம எப்போ படித்தோம்? எப்பயோ படித்தோம். புரியுதா? அப்போ இங்கே என்ன கேள்வினா, அந்த கௌனி அசம்பவாத்துக்கும் இந்த கௌனி அசம்பவத்துக்கும் என்ன வேறுபாடு? புரியுதா? இதான் கேள்வி. பியூட்டிஃபுல் கேள்வி. 3வது பாதத்தில் சொன்ன கௌனி அசம்பவாத்து பூர்வபக்ஷம். 4வது பாதத்தில் இருக்கிற கௌனி அசம்பவாத் சித்தாந்தம். என்ன அறிவோடு பேசுகிறாங்க பாரு. அப்போ கௌனி அசம்பவாத் இந்திரியங்கள் உற்பத்தி நான் அனுற்பத்தி பிரம்ம உற்பத்தி ஏவ. 3வது சூத்திரம் 2, 4, 3 ரொம்ப சின்னது. தது பிராக் ஸ்ருதேகே ச ச மேலும் தது பிராக் ஸ்ருதேகே. சிம்பிள். போன சூத்திரத்தில் சொன்னமே அதே போல தான் இது அப்படி சொன்னேன். போன சூத்திரத்தில் என்ன சொன்னோம்? முண்டக்க 2, 1, 3 பிருகதாரண்யம் 2, 1, 20. அது பிரகாரம் பிரம்மத்திலிருந்து இந்திரியங்கள் தோன்றின. பிரம்மத்திலிருந்து தான் இந்திரியங்கள் தோன்றின. பிராக் பிராக்னா முன்னாடி, ஸ்ருதேகே முன்னாடி சொன்ன ஸ்ருதி வாக்கியப்படி. 2, 4, 4 என்ன? தது பூர்வகத்துவாத் வாச்சகா. தது பூர்வகத்துவாத் வாச்சகா. புலன்கள் இந்திரியங்கள் பிரம்மத்திலிருந்து தான் தோன்றியது அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத்து இன்னும் தெளிவாக கூறுகிறது. புரியுறதா? இன்னும் தெளிவாக கூறுகிறது. இந்த பிருகதாரண்யம் எங்க சுவாமி சொல்லிருக்கிறது? 2 என்னடா அது? இந்த பிருகதாரண்யம் 2, 1, 20 ஏதஸ்மாத் ஜாயத்தே பிராணஹா. அது பிருகதாரண்யமா முண்டகவா? எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஏதஸ்மாத் ஜாயத்தே பிராணஹா வரிசையாக சொல்லின்னு இருக்கேனே. முண்டகவா பிராணனா? பிருகதாரண்யமா முண்டகோபனிஷத்தா? முண்டகோபனிஷத். ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும்னு அர்த்தம். புரியுதா? ஏதஸ்மாத் ஜாயத்தே பிராணகா மனசு சர்வ இந்திரியாணி எல்லாம் பிரம்மத்திலேருந்து தோன்றினது. பிருகதாரண்ய உபனிஷத்து 2, 1, 20 பிரம்மத்தினிடமிருந்து தான் இந்திரியங்கள் உற்பத்தி ஆகின. யதா அக்னே சுதா விஸ்வபுல்லிங்கா வெச்சரந்தி. அக்னியிலிருந்து நெருப்பிலிருந்து பொறிகள் தோன்றுவது போல, தீப்பொறி தோன்றுவது போல, ஏவம் ஏவ அஸ்மாத் ஆத்மனஹா சர்வே பிராணாகா வியச்சரந்தி. ஆத்மாவிலிருந்து தான், இந்த பிரம்மத்திலிருந்து தான் இந்த பிராணன் இந்திரியங்கள் தோன்றியது.
இது பிரகதாரண்யம். பிரகதாரண்யத்தில் 2, 1, 20 இப்படி உபனிஷத்து சொல்கிறத தது பிராக் ஸ்ருதேகே. ஏற்கனவே பிராக்னா முன்னாடி, ஸ்ருதேகே ஸ்ருதி வேத சொல்லிவிட்டது. இப்போ 4வது சூத்திரத்தில் என்ன சொல்கிறாரு? அதே தான் சொல்கிறாரு. தது பூர்வகத்துவாத் வாச்சகா. சாந்தோக்கிய உபனிஷத்து தெளிவாக படித்திருக்கிறது இதை பற்றி. எந்த சாந்தோக்கிய? 6, 5, 4 சாந்தோக்கியத்தில். சாந்தோக்கியத்தில் எத்தனை பூதம் சொல்லியிருக்கே? கரும்பூதம், செம்பூதம், வெள்ளப்பூதம். 2 விட்டுட்டு 3 தான் சொல்லுச்சு. 2 விட்டுட்டு எதை 2 விட்டு கொடுத்து? எதை விட்டுது? அது இன்னும் பெரிய இதனால என்ன எனக்கு என்ன மோட்சம் இல்லாமல் போயிடும். ஆகாச அக்னியை விட்டுடுது. அதுவும் இப்படியாவது சொல்லணும். அதுக்கப்புறம் பின்னாடி வந்த 3த்தையும் சொல்லுச்சு. புரியுதா? ஆகாச வாயு விட்டுட்டு அப்புறம் அக்னி ஜல பிருத்திவி. எத்தனை குழப்பம் பாரு. இந்த குழந்தைங்க எல்கேஜியில் இப்படி தான் படிக்கும். சுக்குமி லக்ஷ்மி திப்பிலி அப்படின்னு. அதில் பஞ்சபூத ஆகாச வாயு அக்னி ஜல பிருத்திவி. எப்போ எழுப்பி கேட்டாலும் இப்படி தான் சொல்லணும். புரியுறதா? அங்கே 2 விட்டுட்டுது. புரியுறதா? ஆனால் அங்கே விட்ட உடனே 6, 5, 4 அழகாக கொண்டு வரார் உத்தாலகர். என்ன உத்தாலருக்கு கொண்டாருன்னா, அன்னமயகி ஆபமயகா, அன்னமயகி ஆபமயகா, ஆபமயகோ பிராணகா, தேஜோமயி வாக்கு. இது பிரதான் வாக்கு. வாச்சகா வாக்கிற்கு தத் பூர்வகத்துவாத். வாச்சக அக்னியிலிருந்து வாக்கு வந்தது இல்லையா, அதுக்கு தது பூர்வகத்துவாத். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கிறது? ஆபமயகா பிராணஹா. ஆபமயகா. ஆப்பம் இடியாப்பம் தோசை அப்படி சொல்லக்கூடாது. ஆப்பகன்னா என்னது? இப்போ திருவானைக்காவல் லிங்கத்துக்கு பேர் என்ன? ஜலகண்டேஷ். அப்பு லிங்கம். ஆபகா பிருத்திவி, ஆபகா அக்னி, வாயு, ஆகாச. சம்ஸ்கிருத பேர். நீனும் இந்த திராவிட மாடலில் சேர்ந்துடக்கூடாது. ஆகாச வாயு அக்னி ஜல ஆபகா. ஆப்பன்னா ஜலம். அந்த ஆபக ஆப்போமயகா பிராணஹா. இந்த இடத்துல உத்தாலகர் சொல்கிறத சங்கராச்சாரியர் பாஷ்யக்காரர் சொல்கிறாரு. தது பூர்வகத்துவாத். இதுக்கு முன்னாடி சொல்கிறது எதுக்கு பேருக்கு? முன்னாடிக்கே வாச்சகா. வாக்குக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறத அங்கே சொல்லியிருக்க அப்படி சொல்லிட்டாரு. வாச்சகா வாக்கிற்கு முன்னாடி, தது பூர்வகத்துவாத் வாக்குக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு. எங்கே? சுருதி வாக்கியத்தில். எந்த சுருதியில்? சாந்தோக்கிய உபநிஷத்தில். அந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் எங்கே இருக்கிறது அப்படின்னா, தேஜோமயி வாக்கியதி. அதுக்கு பூர்வகத்துவாத் ஆப்போமயகா பிராணஹா. புரியுதா? அன்னமயகி ஆப்போமயகா, ஆப்போமயகா பிராணஹா, தேஜோமயி வாக்கியதி. புரியுதா? அப்போ ஸோ இந்த மாதிரி இந்த உபனிஷத்தோட வாக்கியங்கள்லாம் எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணி புத்தியில் கன்விக்ஷன் பண்ணுறது. புத்தியில் நமக்கு உறுதி பண்ணணும். ஏன்னா புத்தி முடிவு பண்ணால் தான் மனசு கேட்கும். மனசு ஒழுங்காக இருந்தால் தான் இந்திரியங்கள் கேட்கும். இந்திரியங்கள் ஒழுங்காக இருந்தால் தான் இந்த உலகத்தை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும்.
புரியுதா? அதனால் அங்கே என்ன படித்தோம், காசியில் வந்து உனக்கு வந்து புருஷார்த்தம் இருக்கணும், டெலிபரேட் ஆக்ஷன், அதில் வாசனையோடு இருக்குது, அந்த வாசனையோடு சேர்ந்து ஈஸ்வரனை கொண்டு வரணும், அப்படி கன்க்ளூட் பண்ணணும். இங்கே என்ன சொல்கிறோம்னா, இங்கே நீ வந்து இந்த ஹோல் சிருஷ்டியை நீ புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுண்டு இந்திரியங்கள் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு அந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்தினா தான் நீ உலகத்திலே சர்வேல் ஆக முடியும். அப்போ இந்திரியங்களை கட்டுப்படுத்தணும்னா எதை வச்சு கட்டுப்படுத்த முடியும்? நம்மளுடைய சென்சஸை எதனால் கட்டுப்படுத்த முடியும்? மனசை வச்சு கட்டுப்படுத்த முடியும், புத்தியை வச்சு கட்டுப்படுத்த முடியும். வேற என்ன இருக்கு? அவ்வளோதானே. சென்சஸை பற்றி ஆரம்பத்தில் தானே, இப்போ தானே சொன்னேன். சென்சஸ் பண்ணி ஆரம்பித்தோன்னே ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒன்று கொடுத்தனே, அந்த சமதம அந்த இந்திரியங்களை டைரக்டாக கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா இந்திரியங்களோட பவர்ஃபுல் எது? இந்திரியங்களோட பவர்ஃபுல் புரியல. இந்திரிய விஷயங்கள், இந்த உலகம் புரியுதா? அந்த அந்த பஜாரில் போகும்போது எப்படி இருக்கு? அந்த அனுசூய ஆசிரமம் வந்த பிறகு ஆளை காணுமே. ஒன்று குறுக்க இப்படி போகிறது, ஒன்று இப்படி வருது, இன்னொன்று கடையில இருந்து வருது. புரியுதா? நாங்கள் கார்ல இருந்து வரோம், சாமிஜி வர சாமிஜி வர, உள்ள போயிடு உள்ள போயிடு. அப்ப இந்திரியங்களோட பவர்ஃபுல் வந்து அனுசூயா ஷாப்பிங். புரியுதா? இப்போ டைரக்டாக வந்து கட்டுப்படுத்த முடியாது. அந்த இந்திரியங்களுடைய விஷயங்கள் இருக்க ஆப்ஜெக்டு, அதை விட பவர்ஃபுல் எது? அதை விட பவர்ஃபுல் எது? மனசு. ஆனால் மனசு இருக்க, அது இதோட போய் ஜாயின் பண்ணிக்கும், லூட்டி அடிக்கும், மூணு சேர்ந்து லூட்டி அடிக்கும். அப்போ அதை விட பலமானது எது? புத்தி. புரியறதா? அப்போ புத்தியை பலப்படுத்திட்டா மனசு கண்ட்ரோல் வந்துடும். மனசு கண்ட்ரோல் வந்தால் வெளி உலகம் வந்து வேணுமா வேண்டாமா, எவ்வளோ யூஸ் பண்ணலாம் எவ்வளோ யூஸ் பண்ண வேண்டாம் அப்படி நீ ஜட்ஜ் பண்ண முடியும். ஜட்ஜ்மெண்ட் இஸ் லைஃப். ஜட்ஜ்மெண்ட் இஸ் லைஃப். அந்த ஜட்ஜ் பண்ணுறது யாரு? புத்தி. புரியுதா? அப்போ சென்சஸ் கண்ட்ரோல் வந்துடும். சென்சஸ் கண்ட்ரோல் வந்ததுன்னா ஹோல் பிரபஞ்சமும் உன் கையில் இருக்கும். தன்னை அடக்கினால் தரணி உனக்கு அடங்கும். தன்னை அடக்கினால் தரணி உனக்கு. நீ உன்னை கட்டுப்படுத்திட்டீன்னா உலகமே உன் கையில் இருக்கும். புரியுதா? அதனால் நம்மளை நாம் கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? இதில் முக்கியமாக பிடிக்க வேண்டிய ஆள் யார்? நம்ம கிட்ட இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அதில் பிடிக்க வேண்டிய ஆள் யார்? புத்தி. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. அப்போ இப்போ எங்கே படிக்கிறது? படிக்கிற காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ கேட்குற காலம். எங்கே கேட்கணும்? திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளில் போடுற வகுப்பை காதால் கேட்கணும். பகவான் கொடுத்த காதால் கேட்கணும். அதில் புத்தி ஒர்க் பண்ணும். புரியுதா? அதுதான் ஒரே வழி. வகுப்பு கேட்டால் தான் புத்தி ஒர்க் பண்ணும். ஆத்ம விசாரத்தில் ஜீவ யாத்திரையில் கலந்துக்கிட்டால் புத்தி வேலை பண்ணும். இல்லைன்னா புத்தி வேலைப்படாது, மந்த கதியாக இருப்பேன். ஓகே, எல்லாரும் மாதிரி பிறந்து எல்லாரும் மாதிரி ஒரு நாள் செத்து போயிடுவேன் அப்படின்னு ராமர் சொல்கிறார் லக்ஷ்மணனுக்கு. அது ஏதோ சொன்னாருன்னு சொன்னேன்னு, அது அந்த வகுப்பு ராமகீதா கிளாஸு 12. புரியுதா? அது யாருக்கு வாய்ப்பு இருக்க கேட்டுடுங்க. இப்போ அப்போ புத்தி இங்கே என்ன முடிக்கிறோம், கன்க்ளூட் பண்ணுறோம்.
இந்த 26 27 இந்த வர்க்கா 27வது பிரம்ம வித்யா ஷிபிர். இந்த 27வது ஷிபிரில் என்ன கன்க்ளூட் பண்ணேன்னா, புத்தியை பிடிச்சிக்கோ. புத்தி வந்து ஆத்ம விசாரத்தில் இருக்குது. அந்த புத்தியை பிடிச்சிட்டேன்னா உனக்கு மனசு கண்ட்ரோல் ஆகிடும். மனசு கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னா வெளி உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்திரியங்களை பயன்படுத்தலாம். அப்படிதான். அப்போ என்ன ஆகும்னா, கரணங்கள்லாம் கரணங்களாக இருக்கும். கரணங்களாக கர்த்தாவாக மாறாது. கர்த்தாவாக மாறிச்சுன்னா சம்சாரி ஆகிடுவோம். சம்சாரத்திலேருந்து விடுதலை பண்ணுறதுக்கு புத்தி வியோகம் பண்ணணும். புத்தி வியோகம் பண்ணனா புத்தி ஷார்ப்பாகணும். புத்தியில் சாஸ்திர புத்தியாக இருக்கணும். சாஸ்திர பிரமாண புத்தியாக மாறணும். அதாவது சாஸ்திர பிரமாண புத்தினா சித்து பிரதானமான ஜீவாத்மாவாக மாறணும். சிதாபாச பிரதானமான ஜீவா சித்து பிரதான ஜீவாவாக மாறினா நம்ம வாழ்க்கையானது எல்லா இடத்துலையும் பேக்கப்பில் அந்த ஒர்க்கு பண்ணோம்னா நாம் வேதாந்தியாக மாற முடியும். நம்முடைய ஆக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த ஆக்ஷனுக்கு நமக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் பகவான் ராமர் எப்படி இருந்தாரோ அந்த ராமர் கதையை சொல்லி இந்த நிகழ்ச்சியை வந்து முடித்து தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம் சொல்லி அதுக்கப்புறம் நம்ம முடிப்போம். ராமர் என்ன பண்ணார்னா, சீதா சீதா சீதான்னு தேடிக்கிட்டே போனார். பார்வதி தேவி என்ன பண்ணார்னா, ஏங்க கீழே அவர் அவ்வளோ அவஸ்தைப்படுறாரு, சும்மா சிவனேன்னு உக்காந்துருந்தீங்களே, போங்க ஹெல்ப் பண்ணுங்க. அப்போது அவர் சும்மா தான் இருந்தார். நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? தாய் நல்ல வார்த்தை சொன்னேன், நீயே போய் ஹெல்ப் பண்ணு. அங்கே தான் புத்திசாலித்தனம். புரியுதா? ஒன்று சீதா வந்து ஆவேசமாக வந்து, ஐயோ ராமர் இவ்வளோ கஷ்டப்படுறாரே, சீதா சீதா சீதான்னு கஷ்டப்படுறாரே, டெம்பரவரியாக முதல்ல டெம்பரவரியாக ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும். மனுஷ துக்கத்திலேருந்து நிவர்த்தி பண்ணணும். அதனால் என்ன பண்ணான்னா, இந்த பார்வதி தேவி கீழே பூலோகத்தில் வந்து சீதா தேவி மாதிரி தன்னை மாற்றிண்டான். சீதா 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 சீதா, லக்ஷ்மணா சீதா பார்த்தியா, இந்த பக்கம் பார்த்தியா, இந்த பக்கம் பார்த்தியா, அலையிறார். அலையும் போது இந்த பார்வதி தேவி வந்து சீதாவா அந்த பக்கம் வர்றார். அது இப்படி ஒரு தள்ளிட்டு போகிறார். சும்மா டூப்ளிகேட்டாக நடித்தார். அவராவது அசர்றதாவது ராமர். இப்படிதான் அவர் வந்து காம்பரிய புருஷா. புரியுதா? எதுக்குமே கவலைப்படாதவர், எதை பற்றி கவலைப்படாதவர், தர்மத்தை மாத்திரம்தான் நிலைநாட்டுவார். ஆனால் தன்னிடத்தில் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா அப்படி இருந்து காட்டினவர் வந்து ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. தர்ம விக்கிரவான் ராமஹா. ராமர் எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக இருப்பார். புரியுதா? அது அங்கே யாருக்காகவும் வளையாது அந்த வில்லு. புரியுதா? அங்கே வந்து நீ அதர்மம் பண்ணின அந்த வில்லு வளைஞ்சுது, அதுலேருந்து புறப்பட்டது அம்பு, அது தச்சியாமல் விடாது. அதனால் திரும்பவும் இந்த புண்ணிய கஷேத்திரத்திலேருந்து மீண்டும் ஒரு தடவை ஒரு புது யுகம் தோன்றி திரும்பவும் தர்மம் ஜெயிச்சு ஞானத்தில் நிலைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி தட்சிணாமூர்த்தி கிட்ட பிரார்த்தனை பண்ணி இப்போ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தோடு முடிப்போம். ராகுக்ரஸ்ததி திவாகரேந்து சதுர்ஷா மாயா சமாச்சாதனா சன்மாத்திர கருணோபசம்ஹரணதோ ये भूत सुप्त पुमान् प्राकस्वाप्समिति प्रबोध समये यः प्रत्यभिञ्जायते तस्मै श्री गुरुमूर्तये नमैतं श्री दक्षिणामूर्तये.
स्वात्मानं प्रकटीकरोति भजतां यो मुद्रया भद्रया तस्मै श्रीगुरुमूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तये विश्वं पश्यति कार्यकारणतया स्वस्वामि सम्बन्धतः शिष्याचार्यतया तथैव पितृपुत्रात्मना भेदतः स्वप्ने जाग्रति वा य एष पुरुषः माया परिभ्रामितः तस्मै श्रीगुरुमूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तये भूरम्भांस्यनलो नीलो परमहर्णातो हिमांशुः पुमान् इद्याभाति चराचरात्मकमिदं यस्यैव मूर्त्यष्टकम् नान्यत्किञ्चन विद्यते विदुषतां यस्मात् परस्मात् विभोः तस्मै श्रीगुरुमूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तये सर्वात्मत्वमिति स्फुटीकृतमिदं यस्मादमुष्मिन् स्तवे तेनास्य श्रवणात् तथा ध्यानाश्च संकीर्तनात् सर्वात्मत्वमहाविभूतिसहितं स्यादीश्वरस्त्वं स्वतः सिद्ध्येतत् पुनरष्टता परिणतं च ऐश्वर्यमव्याहतम् ऐश्वर्यमव्याहतम्। अशुभानि निरासष्टे तनोति सुपसन्तितिं स्मृतिमात्रेण यत्पुंसां ब्रह्म तन्मङ्गलं परम् अधिकल्याणरूपत्वात् नित्यकल्याणसंश्रयात् स्मृतॄणाम्बरतत्वाच्च ब्रह्म तन्मङ्गलं विदुः ओंकारः साधसप्तश्च द्वावेतौ ब्रह्मणः पुरा कण्ठं पित्वा विनिर्यातौ तस्मान्माङ्गलिका उपौ ओमथ 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 ओम। पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरिः ओम। श्री गुरुभ्यो नमः। हरिः ओम।